நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ரம்ஜான் பண்டிகை மற்றும் வார விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் இரண்டாவது நாளாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் சாலையில் சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குறிஞ்சிவேல். வணக்கம் குறிஞ்சிவேல், விவரங்கள். வணக்கம் சுபா. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு பல்வேறு பகுதியிலிருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கமாக ஒன்றாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று ரம்ஜான் மற்றும் வார இறுதி நாள் என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை நேற்று அதிகரித்து காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக சுற்றுலா தலங்களில் செல்லக்கூடிய சாலைகளில் சுமார் 4 கிலோமீட்டருக்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மேலும் ஒரு சில சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்து தங்களது வாகனங்களை விட்டு இறங்கி நடந்து செல்லும் நிலையும் தற்போது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கோக்கஸ் வாக், பசுமை பள்ளத்தாக்கு, அப்பர் லக்கியோ, தூண்பாறை, குணா குகை, மோயர் சதுக்கம் போன்ற சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கு காலை முதலே சுற்றுலா பயணிகள் அதிகம் ஆர்வம் காட்டி வருவதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரதான சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. மேலும் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய வனத்துறை சார்பாக நுழைவு கட்டணம் தற்போது QRS ஸ்கேனர்கள் மூலம் கட்டணம் வசூலிப்பதால் போக்குவரத்து நெரிசலை முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக தற்போது சுற்றுலா தலங்களுக்கு செல்ல நுழைவு கட்டணம் QRS ஸ்கேனர்களை பயன்படுத்தி பரிவர்த்தனை செய்வதால் காலதாமதம் ஏற்படுகிறது எனவும் அதே போல அதனை பண பரிவர்த்தனையாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது எழுந்து வருகிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.